இன்றைக்கி நாம் விருச்சகம் ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கின்றது என்பதை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கின்றோம். தமிழுக்கு விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 16ஆம் தேதி முதல் புரட்டாசி மாதம் 14ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை விருச்சகம் ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால், ராசிக்கு 4ஆம் இடத்திலே ராகு, 5ஆம் இடத்திலே சனி, 8ஆம் இடத்துல குரு, 9ஆம் இடத்துல சுக்கிரன், 10ஆம் இடத்துல சூரியன், புதன், கேது, 11ஆம் இடத்துல செவ்வாய் சஞ்சரிக்கின்றார்கள். அதேபோல் செப்டம்பர் 13ஆம் தேதி செவ்வாய் ராசிக்கு 12ஆம் இடத்துல அமர இருக்கின்றார். செப்டம்பர் 14ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன் ராசிக்கு 10ஆம் இடத்துல அமர இருக்கின்றார். செப்டம்பர் 15ஆம் தேதி புதன் லாபஸ்தானத்தில் அமர இருக்கின்றாருங்க. அதே செப்டம்பர் 17ஆம் தேதி சூரியன் பார்த்தீங்க அப்படின்னா லாபஸ்தானத்தில் அமர இருக்கின்றார். இதுதான் இந்த மாத கிரக பயிற்சிகள். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 300 தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலும் நம்ம டீமில் இருக்கவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிடுவேன். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கேட்டுக்கலாங்க. சரிங்களா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம். அதாவது இந்த ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்குங்கிறத சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் கோச்சார அடிப்படையில் கடைசி ஒரு வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய ஒரு 2.5 வருஷம் அப்படிங்கிறதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த நேரங்களில் நீங்கள் என்ன செய்யணும், அதாவது தசாபுக்தியின் அடிப்படையில் அந்த பலன்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோம். இது இல்லாமல் உங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட் கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதும், நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த விருச்சகம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாதம் எப்படி இருக்கும் பாருங்கள். விருச்சகம் ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாருங்க. செப்டம்பர் 13ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்தில் அமர்ந்து சனி பகவானுடைய பார்வை பெறுகின்றாருங்க. அப்போது உங்களுடைய ராசிக்கு அதிபதியும் 3ஆம் அதிபதியும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா சனி வந்துட்டு தொழில்காரகன் அப்படிங்கிறதுனாலையும் வேலை இல்லாதவர்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும் செப்டம்பர் 13ஆம் தேதிக்குள்ளார. அதே போல் வெளிநாட்டு நிறுவனங்களில் ஒரு சிலருக்கு வேலை கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கின்றது. ஒரு சிலர் சொந்த நாட்டை விட்டு வேறு மாநிலம், வேறு நாடு சென்று பிழைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்குங்க. ஏன் அப்படின்னா சனி வீட்டில் ராகு இருக்கிறதுனால. அப்போது செப்டம்பர் 13ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் சனி பகவானுடைய ஒரு பார்வை பெறுவதனால உழைப்பில் நல்லதொரு முன்னேற்றம், சொந்த தொழிலில் நல்லதொரு வளர்ச்சி, வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வசதி வாய்ப்புகள் என்பது பெறுவதற்கான ஒரு காலகட்டமாக இருக்குங்க. இந்த ஒரு காலகட்டத்தில் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஏன் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதியும் அதே போல் முயற்சி ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 3ஆம் அதிபதியும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க. அப்போது நீங்கள் எந்ததொரு காரியத்தில் இறங்கினாலும் அந்ததொரு காரியம் வெற்றியில் முடியும். செப்டம்பர் 13ஆம் தேதி வரைக்கும் விருச்சகம் ராசிக்காரர்களுக்கு. செப்டம்பர் 13ஆம் தேதிக்கு அப்புறமா உங்களுடைய ராசிக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் 12ஆம் இடத்துல அமர இருக்கின்றாருங்க. பூமிக்காரகன் செவ்வாய் 12ஆம் இடத்துல செலவு ஸ்தானத்துக்கு வரும்போது சொத்து வகையில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செலவுகள் வரும். அசையா சொத்தில் ஏதாவது ஒரு முதலீடு செய்யலாங்க. ஏற்கனவே கட்டி முடிக்கப்படாத ஒரு வீட்டை கட்டி முடிக்கலாம். எழுதப்படாத இடத்தை எழுதலாம். பழைய வாகனத்தை கொடுத்து புதுசாக வண்டி வாகனம் வாங்கலாம். இது போல் செலவுகளை கொடுக்கும் செப்டம்பர் 13ஆம் தேதிக்கு அப்புறமா உங்களுடைய ராசிக்கு அதிபதி விரயஸ்தானத்தில் அமர்வதனால. மேலும் உங்களுடைய ராசிக்கு அதிபதி 12ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அது சுக்கரனுடைய வீடு அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா வெளி மனிதர்கள்னால, வெளிநாட்டினால, வெளியூர்னால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். அப்போது விருச்சகம் ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா
இந்ததொரு மாதம் புது வேலைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டு வாய்ப்புகள் தேடி வரும். அந்நிய இனத்தவர்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க இந்த செப்டம்பர் மாதத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு. அதே போல் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன் ராசிக்கு 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றாருங்க. செப்டம்பர் 14ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் 9ஆம் இடத்துல இருப்பார். செப்டம்பர் 14ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தந்தையார் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்திக்கணும். இந்த செப்டம்பர் 14 தேதிக்கு அப்புறமா சுக்கிரன் ராசிக்கு 10ஆம் இடத்துல கேதுவை நோக்கி பயணிக்கிறாருங்க. அப்போது செப்டம்பர் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு 7ஆம் அதிபதி கேதுவை நோக்கி பயணிக்கின்றார். முக்கியமாக அதில் செப்டம்பர் 28, 29, 30 இந்த ஒரு தேதிகளில் உங்களுடைய வாழ்க்கை துணைவர் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். ஏன் அப்படின்னா விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு 7ஆம் அதிபதி, அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணையை சொல்லக்கூடிய ஒரு அதிபதி கேதுவை நோக்கி பயணிக்கிறதுனால சுக்கிரனும் கேதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நெருக்கமாக செப்டம்பர் 28, 29, 30 இந்த ஒரு தேதிகளில் சஞ்சாரம் செய்வதனால இந்த செப்டம்பர் 28, 29, 30 இந்த ஒரு தேதிகளில் உங்களுடைய வாழ்க்கை துணைவர் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. அதே போல் நண்பர்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை வராமல் பார்த்துக்கோங்க. ஒரு சொந்தமாக தொழில் செய்கிறீங்க அப்படின்னா தொழில் பார்ட்னருக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது பிரச்சனை வரும் இந்த செப்டம்பர் 28, 29, 30 இந்த ஒரு தேதிகளில். அதே போல் ஒரு வெளிநாடு போகிறீங்க அப்படின்னா செப்டம்பர் 28, 29, 30 இந்த ஒரு தேதிகளில் தவிர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் இந்த செப்டம்பர் 28, 29, 30 இந்த ஒரு தேதிகளில் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வரும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா தூக்கம் இல்லாமல் அவதிப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுக்கும். அப்போது இந்த செப்டம்பர் 28, 29, 30 தேதிகளில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் விருச்சிகம் ராசிக்காரர்கள். அதே போல் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு புதன் பகவான் பார்த்தீங்க அப்படின்னா மாதம் ஆரம்பத்தில் 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதாவது செப்டம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. செப்டம்பர் 7, 8, 9, 10 இந்த ஒரு தேதிகளில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் உங்களுக்கு வியாபாரம் பண்ணக்கூடியவங்க கொஞ்சம் உஷாராக இருக்கணும். செப்டம்பர் 15 தேதிக்கு அப்புறமா மிகப்பெரியதொரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது காத்திருக்குன்னு சொல்லலாம் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு. ஏன் அப்படின்னா லாபாதிபதி புதன் லாபஸ்தானத்தில் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோண பலத்தில் அமர்றாருங்க. அதை 3க்கும் 4க்கும் அதிபதியான சனி பகவான் பார்வையிடுகின்றார். அப்போது விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு 3ஆம் அதிபதியும் லாபாதிபதியும் பார்த்துக்கிறதுனால புதுசாக ஆபரணங்கள் எடுக்க முடியும். வேலையாட்கள் வச்சு வேலை செய்கிறவங்களுக்கு புது வேலையாட்கள் அமைவார்கள். எப்போ அப்படின்னா செப்டம்பர் 15 தேதிக்கு அப்புறமா. அதே போல் நீங்கள் ஒரு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த முயற்சி வெற்றியில் முடியும். செப்டம்பர் 15 தேதிக்கு அப்புறமா 3ஆம் அதிபதியும் லாபாதிபதியும் நேருக்கு நேராக பார்த்துக்கிறாங்க. இந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமைவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாங்க. அதே போல் 4ஆம் அதிபதியும் சனி பகவான் தான். அப்போ 4ஆம் அதிபதியும் லாபாதிபதியும் பார்த்துக்கிறதுனால இந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு புதுசாக ஏதாவது ஒரு வண்டி வாகனம் வாங்கணும். அதே போல் ஏதாவது ஒரு வெளிநாடு போயிட்டு படிக்கணும். அதே போல் ஏதாச்சும் குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்யணும் அப்படின்னா இந்த ஒரு காலகட்டங்கள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. இந்த செப்டம்பர் 15 தேதிக்கு அப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 20 நாட்கள் ஒரு அதிர்ஷ்டமான ஒரு நாட்கள். இந்த ஒரு காலகட்டத்தில் சொந்த தொழில் வியாபாரம் எல்லாமே உங்களுக்கு ஒரு பெரும் வளர்ச்சி கிடைக்கும்னு சொல்லலாங்க. இந்த ஒரு காலகட்டத்தில் செப்டம்பர் 15ஆம் தேதியிலிருந்து ஒரு 20 நாட்கள் அமோகமான ஒரு பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் விருச்சிகம் ராசிக்காரர்கள். இந்த சொந்த தொழில் செய்கிறவங்க, வியாபாரம் பண்ணக்கூடியவங்க, அதே போல் ஒரு பண்ணை தொழில் செய்யக்கூடியவங்க, ஒரு வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணுறவங்க, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க செப்டம்பர் 15 தேதிக்கு அப்புறமா. யாராச்சும் புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னா செப்டம்பர் 15 தேதிக்கு அப்புறம் வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாங்க. இந்த 4ஆம் அதிபதியும் லாபாதிபதியும் பார்த்துக்கொள்வது ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4ஆம் அதிபதியும் லாபாதிபதியும் பார்த்துக்கொள்வது தாயார் வழி சொத்துக்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் தாயாருக்கு இருந்த கஷ்டங்கள் எல்லாம் மாறும் இந்த ஒரு காலகட்டத்தில். அதே போல் இந்த ஒரு காலகட்டத்தில் வியாபாரத்தில் நல்லதொரு வளர்ச்சி அப்படிங்கிறது கிடைக்கும். அதே போல் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் என்பது நன்மையில் முடியும். இந்த ஒரு காலகட்டத்தில் புது நண்பர்கள் உங்களுக்கு அமைவார்கள். இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பார்த்தது எல்லாமே நன்மையில் முடியுங்க. இந்த ஒரு காலகட்டத்தில் தீராத பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். செப்டம்பர் 15 தேதிக்கு அப்புறமா சொத்து வகையில் பார்த்தீங்க அப்படின்னா அதிர்ஷ்டம் கிடைக்கும். நீண்ட காலமாக நிலம், வீடு, இடம் இது சம்பந்தமாக ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு அப்படிங்கிறது தெரியுங்க. இப்படி பார்த்தீங்க அப்படின்னா பல அதிர்ஷ்டங்களே செப்டம்பர் 15 தேதிக்கு அப்புறமாக சொல்ல முடியும் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு. அதே போல் சூரிய பகவான் மாத ஆரம்பத்தில் 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. கேதுவை நோக்கி பயணிக்கிறார்.
இந்த செப்டம்பர் 7, 8, 9, 10 இந்த தேதிகளில் மட்டும் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளை பகைத்து கொள்ளக்கூடாது. உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதே போல் உங்களுக்கு கீழ்நிலையில் இருக்கக்கூடிய விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். செப்டம்பர் 7, 8, 9, 10 இந்த தேதிகளில். அதே போல் செப்டம்பர் 7, 8, 9, 10 இந்த தேதிகளில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெம்பரவரியாக வேலை பார்க்குறீங்க அப்படின்னா வேலையை விடக்கூடாது. இந்த விஆர்எஸ் கொடுக்கறது எல்லாமே இந்த நாட்களில் கொடுக்கக்கூடாது. அதே போல் ஒரு இடமாற்றத்துக்கு அப்ளை செய்கிறீங்க அப்படின்னா இந்த செப்டம்பர் 7, 8, 9, 10 இந்த தேதிகளில் தவிர்த்துடலாங்க. அதே போல் செப்டம்பர் 17 தேதிக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் லாபஸ்தானத்துக்கு வராரு. சூரியன் லாபாதிபதியோட சஞ்சாரம் செய்ய இருக்கின்றாருங்க. செப்டம்பர் 17 தேதிக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அரசாங்க வகையில் உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும். அதே போல் தந்தையார் வழி சொத்துக்கள் ஆதாயம் அப்படிங்கிறது தருவங்க. தந்தையார் வழி சொத்துக்கள் மூலமாக ஒரு யோகம் அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த நாட்களில். அதே போல் ஒரு அதிகாரிகளை பார்க்க போகிறீங்க, ஒரு அரசியல்வாதிகளை பார்க்க போகிறீங்க அப்படின்னா இது ஒரு காலகட்டத்தில் அவர்களால் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இப்போது சூரியன் லாபஸ்தானத்துக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் பாருங்கள், ஒரு முன்னேற்றமான காலகட்டங்கள். அவர் செய்கின்ற தொழில் மூலமாக நல்லதொரு வளர்ச்சியை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னா அது செப்டம்பர் ஒரு 17 தேதிக்கு அப்புறம் சூரியன் லாபஸ்தானத்துக்கு வந்த பிறகும் மிகப்பெரியதொரு மாற்றங்களை விருச்சிகம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பார்க்க முடியுங்க. மொத்தத்தில் இந்த விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாதம் அப்படிங்கிறது செப்டம்பர் 15 தேதிக்கு அப்புறம் லாபாதிபதி லாபஸ்தானத்துக்கு வருவது அப்படிங்கிறது பாருங்கள் நல்லதொரு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும், நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுக்கும், புதியதொரு முயற்சிகளில் வெற்றியை கொடுக்கும், சென்ற இடமெல்லாமே உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில். சரி, ஓகேங்க. மேலும் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்ததொரு மாதமாக செப்டம்பர் மாதம் அமைவதற்கு உங்கள் வீட்டுக்காரர்களை உள்ள குரு பகவான் ஆலயம் சென்று கொண்டக்கடலை மாலை சாற்றி வழிபடுங்க. முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு அன்னதானம் போடுங்க. மிகச்சிறந்த நன்மை என்பது நிச்சயமாக நடக்கும். நன்றி, வணக்கம். தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.